தெலுங்கு பிக் பாஸ் சீசன் 7ல டைட்டில் வின்னரான பல்லவி பிரசாத் வன்முறை வழக்குல கைது செய்யப்பட்ட விஷயம் தான் இப்ப சோஷியல் மீடியால பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு. அத பத்தி இந்த வீடியோல நம்ம இப்போ தெளிவா பார்க்கலாம். இந்தியாவுல பிக் பாஸ் போட்டிகள் பல்வேறு மொழிகள்ல நடைபெற்று வருது. பிக் பாஸ் போட்டிகள் ரசிகர்களிடம் பலவிதமான விமர்சனங்களையும் பெற்றுட்டு வந்துட்டு இருக்கு. அந்த வகையில தமிழ்ல நடிகர் கமலஹாசன் மற்றும் தெலுங்குல நடிகர் நாக சைத்தன்யா ஆகியோர் தொகுத்து வழங்கிட்டு இருக்காங்க. இப்ப ரீசெண்டா தெலுங்குல பிக் பாஸ் சீசன் 7 வெற்றிகரமா முடிஞ்ச நிலையில ரசிகர்களிடம் சிறந்த வரவேற்பும் பெற்றிருக்கு. இந்த போட்டியில யூடியூபரான பல்லவி பிரசாத் வெற்றியும் பெற்றிருக்காரு. அது மட்டும் இல்லாம ஒரு விவசாய குடும்பத்திலிருந்து பிறந்த பல்லவி பிரசாத் இன்னைக்கு மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்டு பிக் பாஸ் சீசன் 7 வெற்றியாளரா அறிவிச்சிருக்கதே இங்க பெருமைக்குரிய ஒரு விஷயமா இருக்கு. அம்ரித் என்பவர் தான் 2வது இடமும் பெற்றிருக்காரு. அதனை தொடர்ந்து நிகழ்ச்சியை முடிச்சு வெளியே வந்த பின்ன பல்லவி பிரசாத் ரசிகர்கள் ஒன்று கூடி தங்களோட உற்சாகத்தை வெளிப்படுத்துற விதமா அந்த ரசிகர்கள் அங்கு இருந்த வாகனங்களையும் பேருந்துகளையும் தாக்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த சம்பவத்துல 2வது இடம் பிடித்த அம்ரித் சௌத்ரியோட காரை சேதமடைச்சது மட்டும் இல்லாம அவரு காயமின்றி உயிரும் தப்பிச்சிருந்திருக்காரு. மற்ற போட்டியாளர்களான கீது ராயல் மற்றும் அஸ்வினி இவங்களோட வாகனத்தையும் சேதப்படுத்தி இருந்திருக்காங்க. இந்த நிலையில இது எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீசாருமே வந்து எவ்வளவோ கண்ட்ரோல் பண்ணியும் பார்த்திருக்காங்க. டிஎஸ்ஆர்டிசி நிறுவன இயக்குனரான விசி சஞ்சனர் அவர் வந்து பேருந்து மீதான தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவிச்சே ஆகணும் அப்படிங்கறதுனால இது சமூகத்தின் மீதான தாக்குதல் அப்படின்னு குறிப்பிட்டு டிஎஸ்ஆர்டிசி அதிகாரிகள் என்ன பண்ணிருக்காங்கன்னா போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த சம்பவத்திற்கு பலருமே கண்டனம் தெரிவிச்சிட்டு வந்த நிலையில போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையும் நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. பல்லவி பிரசாத் அவரோட சகோதரான மகாவீர் மற்றும் பலர் மீது ஐபிசி பிரிவுகள்ல 147, 148, 290, 353, 427, 6/W, 149 மற்றும் பொது சொத்துக்களுக்கு சேதம் விளைவித்த தடுப்பு சட்டம் பிரிவு 3 ஆகியவற்றிற்கு கீழே ஜூப்ளி ஹில்ஸ் போலீசார் வந்து வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. இந்த நிலையில இன்னைக்கு போலீசாரால் பல்லவி பிரசாத் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க. இந்த விஷயம் தான் சோஷியல் மீடியால பயங்கரமா வைரல் ஆகிட்டு வருது. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மக்களாகிய நீங்க உங்க கருத்துக்களை மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் இது போல பல வீடியோஸை பார்க்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.